அந்த செடி மட்டும் வச்சா போதுமா, இந்த செடியை வைக்கணும் இல்லையா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டு. என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் மணி பிளான்ட் வாங்குகிறேன் இன்றைக்கி தான். அது எப்படி வைக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ குத்து மதிப்பாக வீடியோலலாம் பார்த்ததை வச்சு அதோட ஸ்டெம் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா அந்த டேமேஜாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் இன்றைக்கி வச்சிட்ருக்கேன். நான் வாங்கிட்டு வந்தது என்னவோ மண்ணில் வைக்கிற வெரைட்டி தான். பட் அவங்ககிட்ட கேட்டதுக்கு இதையே தண்ணியிலையும் வைக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் நம்பி வாங்கிட்டு வந்துட்டேன். இது நானும் சம்மதிச்சேன். அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. தான் நான் வந்து டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த பிளான்டரு. இதோட ப்ரைஸ் வந்து 79 ருபீஸு. இந்த ப்ரைஸுக்கு இது நிஜமாகவே ஒருத்தன் தான் சொல்லுவேன். இதோட சிமிலர் ப்ராடக்ட் வந்து மீஷோலேயே அவைலபிளாக இருக்குது. நான் அதோட லிங்க் வேணுன்னா கொடுக்குறேன், உங்களுக்கு வேணுன்னா செக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பயோலேயும் இருக்கும், இல்லை லிங்க்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணிவிடுவேன். அதை எடுத்துகிட்டு வந்து நல்லபடியாக அது மாதிரி செடியும் வச்சாச்சு. எனக்கு என்ன டவுட்னா, பொதுவாக இந்த கொடி வெரைட்டிலாம் வந்தால் வெளிப்பக்கம் தானே வரணும். இது லீஃப்லாம் ஒரு பக்கம் உள்பக்கமாக மடிஞ்ச மாதிரி வளர்ந்துட்டது. இது இப்படி தான் இருக்குமான்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.